In this tutorial, I will be discussing about S block elements, class 11. In the S block elements பார்க்குறப்போ ஜென்ரலாக இது வந்து பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் சைடு இருக்கும். பீரியாடிக் டேபிளில் வந்து 4 பிளாக்காக மேஜராக பிரிக்கலாம். அந்த பீரியாடிக் டேபிளில் லெஃப்டில் இந்த பக்கம் இருக்குல்ல, அது எஸ் பிளாக். அதாவது இந்த ஃபஸ்ட்டு 2 குரூப்பு, அது ரொம்ப முக்கியம் அது. ஸோ அதை சேர்த்து அதை எஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பி பிளாக்ன்றது இந்த சைடு ரைட் சைடு இருக்கிறது, அது பி பிளாக். அஃப்கோர்ஸ் அதில் பி பிளாக், அதை தவிர நோபல் கேஸ் எலிமெண்ட்ஸும் பி பிளாக் தான். பட் அது வந்து ரேர் எர்த்ஸ்ன்னு தனியாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் இடையில் இருக்கிறது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டி பிளாக் எலிமெண்ட்ஸ் சொல்கிறோம். இதை தவிர எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்ன்னு கீழே இருக்குது. அதாவது எஃப் ஆர்பிட்டலில் அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் முடியும். அதை தான் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்ன்னு பார்க்குறோம். ஸோ டி பிளாக் எலிமெண்ட்ஸை ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரான்சிஷன் எலிமெண்ட்டுக்கு உள்ள இந்த செட்டுக்குள்ளே தான் இந்த எஃப் பிளாக் இருக்குது. பட் எஃப்பில் முடிகிறதுனால அதை தனியாக ஐசோலேட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதனால் அது பேர் இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட். இந்த ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ன்றது எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் இடையில ட்ரான்சிட் பொசிஷனில் இருக்கிறதுனால அது ட்ரான்சிஷன் எலிமெண்ட். ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி டிஸ்கஸ்டு, எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸில் தட் இஸ் NS1 இல்லாட்டினா NS2 அப்படின்னு முடிஞ்சிருக்கும். ஸோ எஸ் ஆர்பிட்டல் அப்படின்னாலே மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸாக இருக்கும். அதில் எஸ் ஆர்பிட்டலில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ். அதை ஒரு பாக்ஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணாக்கா எப்படி போடுவோம். அடுத்தது பி பிளாக், பி ஆர்பிட்டல் அப்படிங்கிறப்போ அதில் 6 இருக்கும் எலக்ட்ரான்ஸ். டி ஆர்பிட்டல் அதில் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அண்ட் எஃப் ஆர்பிட்டலில் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ எஸ், பி, டி, எஃப். இப்போது எஸ் பிளாக் அப்படிங்கிறப்போ குரூப் 1A, குரூப் 2A, அதாவது ஃபஸ்ட்டு அந்த காலம் குரூப்பை வந்து ஆல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் காலம், செகண்ட் குரூப்பை வந்து ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், அதாவது இங்கே இருக்குல்ல, இதை தான் தனியாக ப்ளோ பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பில் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், ஃப்ரான்சியம், they are called alkali metals, ரொம்ப ரியாக்டிவ் மெட்டல்ஸ். செகண்ட் குரூப்பில் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த குரூப்பில் அவுட்டமோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து எஸ் ஆர்பிட்டலில் இருக்கும். They are all highly reactive metals and they are very good reducing agents. So reducing agents அப்படின்னா என்ன அர்த்தம்? They can undergo easily oxidation அப்படின்னு அர்த்தம். அப்போது it has got fixed oxidation states. Group 1 எலிமெண்ட்டெல்லாம் +1 oxidation stateல இருக்கும். Group 2 எலிமெண்ட்ஸ் எல்லாம் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். எப்படின்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் லித்தியம். The lithium, it has a tendency to remove 1 electron so that it becomes lithium plus. Similarly, sodium அப்படிங்கிறப்போ sodium plus with the removal of 1 electron. இதை தான் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்கிறோம். Similarly, barium. பேரியத்தில் 2 electrons are easily removed, they become Ba2 plus. Ba2 plus. Similarly, Mg2 plus, Ca2 plus, calcium 2 plus.
ஸோ இதெல்லாம் ஒரு டைவேலன்ட் கேட்டையானா வரும். அடுத்தது குரூப் 1 எலிமெண்ட்ஸ் அதில் பார்த்தோன்னா இந்த லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம் அண்ட் ஃப்ரான்சியம். ஸோ டவுன் த குரூப் போக போக எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். டவுன் த குரூப் என்னாகும், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி இன்க்ரீசஸ். அப்படின்னா மெட்டாலிக் பிஹேவியர், அந்த மெட்டாலிக் பிஹேவியர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி டுவர்ட்ஸ் பீரியாடிக் டேபிள் இப்படி இருக்குன்னாக்கா டோட்டலாக இதில் டவுன் த குரூப் நான் என்ன சொன்னேன், எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி இன்க்ரீசஸ் அண்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அலாங் த பீரியட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ். ஸோ இந்த 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டிங்கிறது மெட்டாலிக் பிஹேவியர், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்றது நான் மெட்டாலிக் பிஹேவியர். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் எல்லாம் தட் இஸ் ஆன் த லெஃப்ட் சைடு அண்ட் பர்டிகுலராக டவுன் த குரூப் வந்து அந்த மெட்டாலிக் பிஹேவியர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதோட ரியாக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம் அண்டு ஃப்ரான்சியம். ஸோ ஃப்ரான்சியம் மெட்டல்லாம் வயலண்ட்டாக வாட்டரோட ரியாக்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் மெட்டல் பார்த்தோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் குரூப் பெரிலியம், மெக்னீஷியம், calcium, strontium, barium, radium. ஸோ ரேடியம் பற்றி உனக்கு ஏற்கனவே தெரியும், இதெல்லாம் வாட்ச் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ நைட்டில் கூட க்ளோ ஆகும். ஸோ யூஸ்வலாக இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் கிறிஸ்டல் பேட்டர்ன்ஸில் ஃபார்ம் ஆகும் ஜென்ரலாக. ஸோ இதில் வந்து பாடி சென்டர்ட் கியூபிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யூனிட் செல் அப்படின்னு வரைஞ்சோம் அப்படின்னா அதில் பாடி சென்டர்ட். ஸோ இதை தான் என்ன சொல்கிறது அப்படின்னா பிசிசி ஸ்ட்ரக்சர், அதாவது பாடி சென்டர்டு கியூபிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பேர். ஸோ இதை வந்து இங்கே டயக்ராமாக போட்டிருக்கோம். பட் ஸ்கீமேட்டிக்காக நம்ம ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். எப்படின்னா ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோ, பக்கத்தில் இன்னொரு ஸ்கொயர் போடு, ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிடு. இப்போது இந்த இடத்துட்ட ஒரு ஆட்டம், இங்கே ஒரு ஆட்டம், இங்கே ஒரு ஆட்டம். ஸோ எல்லா வெர்டிசஸ்லேயும் ஆட்டம்ஸ் இருக்குது. அதில் சென்டராக இந்த கியூபுக்கு சென்டராக ஒரு ஆட்டம் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணோம்னாக்கா இதை வந்து நாம் பாடி சென்டர்ட் என்னது கியூபிக் பேட்டர்னில் சொல்லலாம், கியூபிக் கிறிஸ்டல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? பாடி சென்டராக இப்படி இருக்குது. ஆரியபிள் ஃபாலோ? ஸோ அதை தான் இங்கே பெட்டர் இல்லஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்குறது. அடுத்தது ஸோ அதே தான் இங்கேயும் பாடி சென்டர்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நவ் ஸோ இந்த கியூபிக் கிறிஸ்டல் பேட்டர்ன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஃபார்ம் ஆகும். சில இது வந்து ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் கிறிஸ்டல். இப்போ சோடியம் குளோரைடெலாம் அதோட கிறிஸ்டல் பேட்டர்ன் பார்த்தோன்னா ஃபேஸ் சென்டர்ட். ஃபேஸ் சென்டர்னால் அதே கியூப். இது வந்து பாடி சென்டர்ட் கியூபிக் கிறிஸ்டல் பிசிசி. இது வந்து எஃப்சிசின்னு சொல்லலாம். எஃப்சிசி அப்படின்னாக்கா ஃபேஸ் சென்டர். அது எப்படி ஃபேஸ் சென்டர்? ஸோ இட் ஹஸ் காட் 6 ஃபேஸஸ் இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஃபேஸுக்கும் சென்டரில் எலிமெண்ட் இருக்கும், ஐ மீன் ஆட்டம்ஸ் இருக்கும். இங்கே ஒரு ஆட்டம், இங்கே ஒரு ஆட்டம், இங்கே ஒரு ஆட்டம், இங்கே ஒரு ஆட்டம், பின்னாடி ஒரு ஆட்டம், முன்னாடி ஒரு ஆட்டம். ஸோ டோட்டலாக 6 ஃபேஸஸ். எப்படி இந்த டைஸில் வந்து 6 பாயிண்ட்டு 6 ஃபேஸஸ் இருக்குது, ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கிறதா வச்சுட்டோம்னாக்கா அதுதான் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் கிறிஸ்டல். அதை தவிர இங்கேயும் என்னது இருக்குது? ஆட்டம்ஸ் இருக்குது எட்ஜஸில். ஸோ அந்த வெர்டிசஸில் ஆட்டம்ஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயும் சேர்த்து இப்போது இந்த பேசிஸில் நாம் என்ன பண்ணலாம்? we can arrive at the structures also. புரியுதா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் பேர் என்னது? ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் கிறிஸ்டல் அப்படின்ட்டு பேர். ஓகேவா? ரைட். சோடியம் குளோரைடில் இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும். இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்புறம். ஓகே, ரைட்.
அடுத்தது இங்கே வருவோம். இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்கலி மெட்டல்ஸ்லாம் வந்து ஹைலி ரியாக்டிவ் வித் ஏர். லித்தியம் தட் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு கிவ் லித்தியம் ஆக்சைடு, இன்ஸ்டண்ட்டாக ஆக்சிடேஷன் ஆகிடும். அதனால தான் இட் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன் அப்படிங்கிறதுனால தான் இட் ஆக்ட்ஸ் as a reducing agent. Similarly, sodium, it reacts with oxygen to give sodium oxide, peroxide, and some compounds like potassium, some elements like potassium can form superoxides also like this. அடுத்தது reactivity towards water அப்படின்னு பார்த்தா they are all violently reactive. ஒரு சோடியம் மெட்டலை எடுத்து வாட்டரில் போட்டால் புஷ்ஷுன்னு அப்படியே வரும், ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். ஸோ மெட்டல் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் டு கிவ் metal cation plus hydroxyl anion with the removal, with the evolution of hydrogen gas. So இது வந்து ஒரு special type of reaction for the alkali metals. So it indicates இதோட resulting solution வந்து பார்த்தோன்னா ஆல்கலைனாக இருக்கும். ஸோ அது எப்படின்னாக்கா தட் இஸ் ஃபினாப்தலின் போட்டோம்னா பிங்க் கலராக மாறிடும். ஸோ ஃபினாப்தலின் எப்போ பிங்க் கலராக இருக்கும்? பேஸில் ரியாக்ட் ஆகிறப்ப தான். ஸோ அப்போ சோடியம் வாட்டரில் டிசால்வ் ஆச்சுனாக்கா சோடியம் ஹைட்ராக்சைட், அப்போ அந்த சோடியம் ஆக்சைடு ஃபாலோட் பை சோடியம் ஹைட்ராக்சைடு தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பிங்க் கலரேஷன் ஆன் ரியாக்ஷன் வித் த ஃபினாப்தலின் இண்டிகேட்டர். ஸோ அதுலேருந்து நம்ம இந்த சோடியம் after dissolving in water it becomes sodium hydroxide solution அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இட் இஸ் பேசிக் ஆல்கலைன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அதனால தான் இதோட ஆக்சைட்ஸ், மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாம் எப்படி சொல்லுவாங்க? ஆல்கலைன் ஆக்சைட்ஸ் அப்படின்னு பேர், ஆர் பேசிக் ஆக்சைட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரியாக்டிவிட்டி வித் டைஹைட்ரஜன், ஹைட்ரஜனோட எப்படி ரியாக்ட் ஆகும்? லித்தியம் வந்து ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகி லித்தியம் ஹைட்ரைடு அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஸோ ஹைட்ரஜனுக்கு யூஸ்வலாக ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1 தான். ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தோம்னா இது -2னா இது வந்து +1. வேறஸ் இதுவே லித்தியம் ஹைட்ரைடு அப்படின்னு இருக்கிறப்போ லித்தியம் ப்ளஸ்ஸு ஹைட்ரைடு வந்து -1. ஸோ அப்போ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1. அதனால் லித்தியம் ஹைட்ரைடு ஓகே அப்படின்னு. ஸோ அதனால தான் the hydrogen can act as a metal as well as non-metal. So it has got unique nature அப்படிங்கிறதுனால பீரியாடிக் டேபிள் என்ன பண்ணி வச்சுருப்பான், இதெல்லாம் வரைஞ்சிருப்பாங்க. இப்படி இது சென்ட்ரான் டேபிள், இந்த பக்கம் பி பிளாக் இருக்குன்னாக்கா, இந்த பக்கம் எஸ் பிளாக்குன்னாக்கா, இங்கே டி பிளாக் எஃப் பிளாக் அப்படின்னா இங்கே டிஸ்டிங்க்டாக தனியாக ஹைட்ரஜனை வச்சுருப்பாங்க. ஸோ அதோட டிஸ்டிங்க்ட் பொசிஷன் என்னன்னாக்கா யூனிக் பொசிஷன் ஹைட்ரஜனுக்கு மட்டும். ஈவன் தோ இட் பிலாங்ஸ் டு ஹைட்ரஜன், ஐ மீன் எஸ் பிளாக் எலிமெண்ட், பட் இட் ஹஸ் காட் யூனிக் ரோல். இட் கேன் ஆக்ட் ஆஸ் பேஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஆசிட். ஓகே ரைட். அடுத்தது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பர் ஆக்சைடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா மெட்டல் reacts with the oxygen that is excessively. So surplus, அதாவது excess amount of oxygen ஓட react ஆகிறப்போ that becomes superoxide. பெர்னா 1, ஸோ ஒரு ஆட்டம் ஒரு எலிமெண்ட்டுன்னு வந்ததுன்னாக்கா பெராக்சைடு. பட் ஜென்ரலாக ஆக்சைடு அப்படிங்கிறப்போ இப்போ 3 விதமான ஆக்சைடு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொட்டாசியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பொட்டாசியத்துக்கு எப்படி சொல்லலாம்? K2O2 அப்படின்னாக்கா பொட்டாசியம் பெராக்சைடு, நோட் பண்ணிக்கோ. இதுவே நார்மலான ஆக்சைடு பார்த்தீங்கன்னா K2O, அது வந்து என்னது? ஆக்சைடு, பொட்டாசியம் ஆக்சைடு. அண்ட் சூப்பர் ஆக்சைடுன்றது தட் இஸ் KO2. ஆக்சுவலாக அதில் வந்து 4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு டபுளாக கம்பைன் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் சூப்பர் ஆக்சைடு. ஓகேவா? புரியுதா? சர்ப்ளஸ் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன்றனால, எக்ஸஸ் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன்னால அங்கே ஃபார்ம் ஆகுறது சூப்பர் ஆக்சைடு. ஓகே.
அடுத்தது reactivity towards halogen அப்படிங்கிறப்போ they react vigorously with halogen. Halogen என்ன? That is fluorine, chlorine, bromine, iodine. இப்போ சோடியம் இந்த லிங்க்கை கொடுத்துருக்கான், அப்புறமேட்டு நீ பாரு யூடியூப்பில். சோடியமும் குளோரினும் ஜாயின் ஆச்சு அப்படின்னாக்கா வயலண்ட்டாக அப்படியே ஒரு எல்லோ ஃப்ளேம் பயங்கரமாக ஃபார்ம் ஆகும். ஸோ அது எதனாலன்னா பிகாஸ் ஆஃப் ஹை ரியாக்டிவிட்டி. ஸோ இந்த சோடியம் தனியாக இருக்கிறப்போ எக்ஸ்ப்ளோசிவ், தட் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர், டேஞ்சரஸ். குளோரின் தனியாக இருக்கிறப்போ இட்ஸ் பாய்சனஸ், இட் ப்ளீச்சஸ். ஆனால் ரெண்டையும் ஜாயின் பண்ணுறப்போ ஈவன் தோ இண்டிவிஜுவலாக டேஞ்சரஸாக இருந்தாலும் ஆஃப்டர் காம்பினேஷன் இட் பிகம் சோடியம் குளோரைட். அப்போ அது ஒரு சால்ட்டாக மாறிடுது. அந்த சால்ட் இட் இஸ் இன்னெவிட்டபிள் டு ஃபுட். உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்றான். ஸோ அது மாதிரி தட் இஸ் சால்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபுட். இட் ஆட்ஸ் டேஸ்ட் டு ஃபுட். சால்ட் இல்லைனாக்கா டேஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது இல்லையா? ஸோ தட் இஸ் சம்திங் பெக்கூலியர். நெக்ஸ்ட்டு ரெடியூசிங் நேச்சர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு மெட்டல் ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா அந்த ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா என்ன? மெட்டல் பிகம்ஸ் மெட்டல் ஆக்சைடு தானே. அப்போ இன்னொன்றுலேருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடுது அப்படின்னு இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். அதை தான் அந்த இடத்துல சொல்கிறோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் மெட்டல் இந்த இடத்துல சாலிட் மெட்டல் அங்கே என்ன ஆகுது? கேசியஸ் மெட்டலாக மாறுது. அப்படி மாறுறப்போ த ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஹியர். ஸோ அந்த ஹீட் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் தான் என்ன சொல்லுவோம்? சப்ளிமேஷன் என்தால்பி ஆர் என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன் சொல்லுது. இட் இஸ் அ ஹீட் எக்ஸ்சேஞ்ச்ட் during the sublimation process. You know very well about sublimations. Sublimation is nothing but the conversion of solid into gas directly without undergoing the liquid state. அப்போ சோடியம் மெட்டல் டைரெக்டாக சோடியம் வேப்பராக மாறுது. அதுக்கான என்தால்பியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சப்ளிமேஷன் என்தால்பின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த கேஸ் மறுபடியும் என்ன ஆகணும்? அயனைஸ் ஆகுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அயனைசேஷன் என்தால்பின்றோம். எப்படி அயனைஸ் ஆகுது? பை ரிமூவிங் த எலக்ட்ரான். ஸோ ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆச்சுன்னாக்கா சோடியம் பிகம்ஸ் சோடியம் ப்ளஸ், பொட்டாசியம் பிகம்ஸ் பொட்டாசியம் ப்ளஸ். ஸோ எனி மெட்டல் திஸ் யூனிவேலண்ட்டாக மாறுது. எம் பிகம்ஸ் எம் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எம் ப்ளஸ் என்ன ஆகுது? மறுபடியும் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் அப்படிங்கிறப்போ ஹைட்ரேஷன், அதாவது வாட்டரோட ஆட் ஆகுது. ஹைட்ரேஷன்னாலே சரௌண்டிங் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படின்னு அர்த்தம், ஹைட்ரேஷன். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு என்தால்பி தேவைப்படுறது. அந்த என்தால்பி தான் ஹைட்ரேஷன் என்தால்பின்றோம். ஸோ அந்த ஸ்டேஜில் இந்த எம் கேட்டயான் அப்படின்றது கேசியஸாக இருக்கக்கூடியது இங்கே ஏக்வஸ் சொல்யூஷனாக மாறுது. ஸோ அப்போது இதில் என்ன அப்படின்னாக்கா பர்டிகுலராக லித்தியம் பார்த்தோன்னா ஹையஸ்ட் ஹைட்ரேஷன் என்தால்பி இருக்கும். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்மால் சைஸ். அப்போது இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஹை நெகட்டிவ் E0 வேல்யூ. ஸோ அதனால தான் அதுக்கு என்னன்னாக்கா தட் இஸ் எலக்ட்ரோட் E0 வேல்யூனா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ. ஓகே. ஸோ அதுக்கு ஹை ரெடியூசிங் பவர் இருக்குது லித்தியம். அதனால தான் லித்தியத்தை ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பல இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சொல்யூஷன்ஸ் இன் லிக்விட் அமோனியா. இது ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். ஸோ ஆக்சுவலாக லிக்விட் அமோனியா அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அது ப்ளூ கலராக இருக்கும். இது ஏன் அமோனியா? ஏன்னா அமோனியான்றது கேஸாகவும் இருக்குது, லிக்விடாகவும் இருக்குது. ஆனால் லிக்விடில் இருக்கிறப்போ அது என்ன ஆகிடும்னாக்கா ப்ளூ கலராக இருக்குது. அமோனியம் வேப்பர் அதுவும் இருக்குது. ஆனால் இந்த அமோனியா எதனால் ப்ளூ கலர் வருது சொல்யூஷன் ஃபார்மில் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் டியூ டு அமோனியேட்டட் எலக்ட்ரான். வாட் இஸ் அமோனியேட்டட் எலக்ட்ரான்? அதாவது எனர்ஜியை இது கரெக்டாக அப்சார்ப் பண்ணி எந்த இடத்துலேருந்து அப்சார்ப் பண்ணுதுன்னா விசிபிள் ரீஜியனில் அந்த ப்ளூ கலர் இதை அப்சார்ப் பண்ணுறதுனால அந்த இடத்துல ஒரு சொல்யூஷன் ப்ளூ கலராக அந்த இடத்துல மாறுது. ஸோ the solutions are paramagnetic. Paramagnetic na they are susceptible to external magnetic field. So அப்போ அது ஸ்லோவாக
ஹைட்ரஜனை லிபரேட் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த அமோனியா இன் சொல்யூஷன். ஸோ அப்போது ஃபைனலாக என்ன ஆகுனாக்கா அது அமைடு அப்படின்னு ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அமைடு ஃபார்ம் ஆகிறப்ப தான், ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது மெட்டல் இருக்குது, அதில் X+Y மோல்ஸ் ஆஃப் அமோனியா. இதில் என்ன ஆகும், முதல்ல அமோனியா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி அமோனியேட்டட் எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகிறதுனால தான் அந்த ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் அந்த ப்ளூ கலர். ஸோ இது வந்து ஒரு கொஷினாக கேட்பாங்க. நோட் திஸ் பாயிண்ட். இது புரியுது? அது நான் இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு அப்படியே அனுப்புகிறேன். ஓகே, அடுத்தது யூசஸ் அப்படிங்கிற நோட்ஸ் அப்படியே வரும் இதில். அடுத்தது யூசஸ் அப்படின்னு பார்த்தா தட் இஸ் இட் லீட்ஸ் டு என்னது, இப்போ லெட்டு என்ன ஆகுனாக்கா இதை வந்து ஒரு ஒயிட் மெட்டலாக மாறி விட்டுருது. அதே மாதிரி மோட்டார் இன்ஜின்ஸ் அதோட பேரிங்ஸில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் அலுமினியத்தோட அது என்னன்னாக்கா ஏர்க்ராஃப்ட் பார்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இது யூஸாக இருக்குது. ஸோ எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்ன்னு பார்த்தானாக்கா அதில் ஜென்ரலாக லித்தியம் நைட்ரேட் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோ. இந்த லித்தியம் நைட்ரேட் அது என்ன ஆகும்னாக்கா டீகம்போஸ் ஆகி லித்தியம் ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி சோடியம் நைட்ரேட்டையும் எடுத்து வச்சோன்னாக்கா என்ன ஆகிடும், சோடியம் நைட்ரைட்டு, இது நைட்ரேட்டு, NaNO3ங்கிறது சோடியம் நைட்ரேட்டு, NaNO2ங்கிறது சோடியம் நைட்ரைட்டு. ஓகே, வித் த ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ சோடியம் நைட்ரேட்லாம் தட் இஸ் கண்ணாபண்ணான்னு அதெல்லாம் இதாகிடும், ரியாக்ட் ஆகிடும். அதனால தான் அது ரொம்ப பாதுகாப்பாக அதை வந்து வைக்கணும். ஓகேவா? ஸோ சோடியம் நைட்ரேட்டெல்லாம் இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல பிளாஸ்ட் ஆச்சு, அது உனக்கு தெரியும். அடுத்தது த சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் லித்தியம் அண்டு மெக்னீஷியம். ஆக்சுவலாக லித்தியம் வந்து பார்த்தோன்னாக்கா எங்கே இருக்குது, ஃபஸ்ட் குரூப்பில் இருக்குது இல்லையா? வேறஸ் மெக்னீஷியம் வந்து என்னது, பெரிலியம் மெக்னீஷியம், அது செகண்ட் குரூப்பில் செகண்ட் ரோவில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கக்கூடிய லித்தியமும் செகண்ட் ரோவில் இருக்க மெக்னீஷியம், இந்த ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஒரு டயகனலாக அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்கும். தே ரியாக்ட் ஸ்லோலி வித் வாட்டர். ரெண்டுமே வந்து வாட்டரோட என்ன ஆகும், ஸ்லோவாக ரியாக்ட் ஆகும். அதோட அட்டாமிக் ரேடியை அண்ட் அயானிக் ரேடியை, இந்த ரெண்டும் லித்தியம் அண்ட் மெக்னீஷியத்துக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி க்ளோஸராக இருக்கும் அது. ஸோ லித்தியம் ஆக்சைடு Li2O, மெக்னீஷியம் ஆக்சைடு they do not combine with excess oxygen. ஸோ இந்த ரெண்டும் எக்ஸஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகாது. அப்போ எக்ஸஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும், தட் இஸ் சூப்பர் ஆக்சைடு ஃபார்ம் பண்ண முடியாது. புரியுதா? வேறஸ் பொட்டாசியம் ஃபார்ம் பண்ணும், ஆனால் லித்தியம் பண்ண முடியாது. ஸோ லித்தியத்தில் இது ரூல்ட் அவுட். ஓகே, அடுத்தது த கார்பனேட்ஸ் ஆஃப் லித்தியம் அண்ட் மெக்னீஷியம், அது என்ன ஆகும்னாக்கா டீகம்போஸ் ஆகி லித்தியம் கார்பன் டை ஆக்சைடு ரிமூவல் ஆகிடும் அந்த இடத்துல. அதே மாதிரி தட் இஸ் சாலிட் ஹைட்ரஜன் கார்பனேட், அது வந்து லித்தியம் அண்டு மெக்னீஷியத்தினால ஃபார்ம் பண்ண முடியாது. தென் லித்தியம் குளோரைட், மெக்னீஷியம் குளோரைட், இந்த ரெண்டும் பார்த்தோன்னாக்கா தே ஆர் soluble இன் எத்தனால். அண்ட் லித்தியம் குளோரைட் அண்ட் மெக்னீஷியம் குளோரைட் ரெண்டுமே டெலிக்விசண்ட்டாக இருக்கும், அதாவது ஈரப்பட்டு ஒரு மாதிரி பிசுத்து போயிடும் இதெல்லாம். அடுத்தது let us talk about, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது லித்தியமுக்கும் மெக்னீஷியத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ். இது வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட்டில் பார்த்தோன்னாக்கா தட் இஸ் Na2CO3 அப்படி தான் பேசிக்கான ஃபார்முலா. பட் அதோட 10 ஹைட்ரேட், டெக்கா ஹைட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க, 10 வாட்டர் மாலிகுல் சேர்ந்தே இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறோம், வாஷிங் சோடா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அமோனியம் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு, ஸோ அது வந்து என்ன ஆகுது, அமோனியம் கார்பனேட் அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. அந்த அமோனியம் கார்பனேட்டை என்ன பண்ணுறோம், மறுபடியும் வாட்டர் அண்டு கார்பன் டை ஆக்சைடில் போடுறப்போ அமோனியம் பைகார்பனேட் ஆர் அமோனியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டுன்னு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த அமோனியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படிங்கிறது சோடியம் குளோரைடோட ரியாக்ட் ஆகிறப்போ என்ன ஆகிடும், அமோனியம் குளோரைட் ஃபார்ம் ஆகிடும் அண்டு சோடியம் பைகார்பனேட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த சோடியம் பைகார்பனேட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்தராக டீகம்போஸ் ஆகிட்டு சோடியம் கார்பனேட்
and carbon dioxide along with water we are able to get. So in the sodium carbonate அதான் நான் என்ன சொன்னேன், with the 10 water molecule they are called sodium carbonate, that is washing soda அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வாஷிங் சோடாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு அமோனியா ரியாக்ட் வித் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் அமோனியம் கார்பனேட். அதுக்கப்புறம் அமோனியம் ஹைட்ரஜன் கார்பனேட். அப்புறம் அமோனியம் ஹைட்ரஜன் கார்பனேட் சோடியம் குளோரைடில் போடுறதுனால சோடியம் கார்பனேட் அண்ட் அமோனியம் குளோரைடுன்னு ஃபார்ம் ஆகிடுது. தென் சோடியம் பைகார்பனேட் ஆர் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் என்ன பண்ணுறோம், ஃபர்தராக டீகம்போஸ் பண்ணோன்னா we are able to get sodium carbonate. ஸோ இதில் அமோனியம் வந்து ரெக்கவர் ஆகுது அண்ட் அது வந்து சோடியம் குளோரைட், அதாவது தட் இஸ் when it is treated with calcium hydroxide. ஆக்சுவலாக இந்த அமோனியா தட் சொல்யூஷன் கண்டைனிங் அமோனியம் குளோரைட் அதை வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு ட்ரீட் பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்போ we are able to get calcium chloride. So in such a way ammonia can be liberated. ஸோ அமோனியம் குளோரைடை என்ன பண்ணுறோம், கால்சியம் ஹைட்ராக்சைடு ட்ரீட் பண்ணுறோம். எதுக்கு? கால்சியம் குளோரைடு ரிமூவ் பண்ணிடலாம், வாட்டர் எடுத்துடலாம் அண்ட் we are able to get liquor ammonia. ஸோ இந்த அமோனியாவை மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி நம்ம ஒரிஜினல் ரியாக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, ஸோ சால்வே ப்ராசஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து cannot be extended to the manufacture of potassium carbonate. இதை தான் சால்வே ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் இதை வந்து பொட்டாசியம் கார்பனேட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன் அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ரஜன் கார்பனேட் வந்து they are easily soluble. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த precipitation by the addition of ammonium hydrogen carbonateங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஓகே, தென் சோடியம் கார்பனேட் 10 வாட்டர் மாலிகூல், இதை தான் நம்ம வாஷிங் சோடான்னு சொல்கிறோம். ஏற்கனவே சொன்னது தான் அது. இட் இஸ் ரெடிலி soluble in water. ஸோ அப்போ அந்த வாஷிங் பர்பஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆன் ஹீட்டிங் என்னாகும், தட் இஸ் டீஹைட்ரேஷன் டேக்ஸ் பிளேஸ். அதாவது அந்த வாட்டர், இந்த 10 வாட்டர் மாலிகுல் இருக்குல்ல, அது ரிமூவ் ஆகிடும். அப்போ we are able to get anhydrous sodium carbonate. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சோடா ஆஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த சோடா ஆஷ் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஜென்ரலாக வாஷிங் சோடா எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சாஃபனிங் ஆஃப் வாட்டர். வாட் இஸ் சாஃபனிங் ஆஃப் வாட்டர்? வாட்டரில் வந்து ஹார்ட் வாட்டராக இருக்கும் நார்மலாக போர் வாட்டர்லலாம். அப்போது ஆமாம், ஸோ அதில் வந்து புவர் லேதரிங் இருக்கும், நுர வராது. ஸோ டெக்ஸ்டைலோ ஃபேப்ரிக்கோ நம்ம வந்து அலசுறப்போ இல்லைன்னா குளிக்கிறப்போ கூட இந்த மாதிரி நுர வராமல் இருந்ததுன்னா சரியாக அழுக்கு போகாதுன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அது எதனால்? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரைட் அண்ட் சல்ஃபேட் அண்ட் கார்பனேட் சால்ட்ஸ் ஆஃப் சோடியம் கால்சியம் இந்த மாதிரி இருக்குது. அதில் டெம்பரரி ஹார்ட்னஸ், பர்மனெண்ட் ஹார்ட்னஸ் அப்படிலாம் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த வாட்டர் சாஃப்டனிங்க்கு வந்து இதை யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறோம் நம்ம. அடுத்தது லாண்டரிங் அண்ட் க்ளீனிங் ஏஜென்ட்டு அதை யூஸ் பண்ணுறோம். அதோடு இல்லாமல் சோடா கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து சோடா கிளாஸ், அதாவது கிளாஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ அது யூஸ் ஆகுது. சோப் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் ஆகுது. போராக்ஸ் அண்ட் காஸ்டிக் சோடா மேனுஃபேக்சர்லேயும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு இது வந்து ஜென்ரலாக ப்ளீச்சிங் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கிறதுனால பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எஃபெக்டிவாக யூஸ் ஆகுது. அதை சாஃபன் பண்ணுறதுக்கு, கூழாக்கிறதுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடெலாம் ரொம்ப பிரமாதமாக யூஸ் ஆகுது. அதே மாதிரி தான் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பிரமாதமாக யூஸ் ஆகுது. தென் அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரியேஜென்ட், லேபரேட்டரி ரியேஜென்ட் இன் எனி கெமிக்கல் லேபரேட்டரி. ஸோ குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் இந்த லேபரேட்டரியில் அது நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம். புரியுதா? ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு பார்க்குறப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு ஜென்ரலாக வந்து பெல்லட் ஃபார்ம்லேயும் இருக்கும், அதே மாதிரி ஃப்ளேக் ஃபார்ம்லேயும் இருக்கும். அது புரியுதா? ரைட். அடுத்தது செட்டிங் ஆஃப் சிமெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கணும். செட்டிங் ஆஃப் சிமெண்ட் அப்படின்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது சிமெண்ட்டில் என்னென்ன இருக்குது, லைம் ஸ்டோன், கிளே, ஜிப்சம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த சிமெண்ட் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு மாதிரி டர்ட்டி கிரேஷ் ஹெவி பவுடராக இருக்குது. அது வந்து இட்ஸ் தி சால்ட் ஆஃப் அலுமினேட்ஸ் அண்ட் சிலிகேட்ஸ் ஆஃப் கால்சியம். ஸோ அந்த இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, தட் இஸ் வாட்டரில் ரியாக்ட் ஆகிறப்போ அதுக்குன்னு ஒரு இது ஃபார்ம் ஆகும், வாட்டர், அதாவது செமி ஹைட்ரேட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். புரியுதா? ஸோ ஹைட்ரேட், இந்த பென்டாஹைட்ரேட் சொல்லுவோம். ஜிப்சம் அப்படிங்கிறது கால்சியம் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். ஓகேயா? ஸோ இது வாட்டரோட ஆட் பண்ணுறப்போ ஹார்டன் ஆகும் அந்த மெட்டீரியல்.
ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டைம் இழுக்கும் அதுக்கு. ஸோ அதை வந்து செட்டிங் ஆஃப் சிமெண்ட்டுன்னு சொல்கிறது. இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அந்த இடத்துல வாட்டர் சிமெண்ட்டோட கலக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா, தட் இஸ் இட் இன்வால்வ்ஸ் த ஹைட்ரேஷன் ஆஃப் கால்சியம் அலுமினேட் அண்ட் சிலிகேட். அப்போ என்ன ஆகுதுன்னா ஹார்டன் ஆகும். ஸோ இந்த காங்க்ரீட்டு போடுறப்பெல்லாம் அந்த பெரிய பெரிய லாரியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, பார்த்துருக்கியா? ஸோ அது ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கும், இன்னொரு இடத்துல அப்படியே கலக்கிக்கிட்டே போயிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்க மிக்சிங் ப்ராப்பராக இருக்கணும். முந்தியெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா லாரியை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அங்கே வந்து சிமெண்ட்டு தனியாக, அப்புறமேட்டு ஜல்லி தனியாக போட்டு காங்க்ரீட்டு கலவை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டான்னாக்கா அங்கேயே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அப்படி எடுத்துகிட்டு வரப்போ ஹார்டன் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக பிளாஸ்டிசைசர் மாதிரி சில ரிட்டார்டர்ஸ் எல்லாம் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ குயிக்காக செட் ஆகாதபடிக்கு. ஸோ ஆக்சுவலாக தெர் ஆர் சம் அடிட்டிவ்ஸ். சிமெண்ட்டை வந்து குயிக்காக செட் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு அடிட்டிவ் இருக்குது. அதே மாதிரி லேட்டாக செட் ஆகிறதுக்கு, லேட்டாக செட்டாக ஹார்டன் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு அடிட்டிவ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எஃபெக்டிவாக அடிட்டிவை வச்சு இந்த செட்டிங் ஆஃப் சிமெண்ட்ஸை வந்து எய்தர் இட் கேன் பி ஸ்லோட் டவுன் ஆர் இட் கேன் பி இட்ஸ் ஸ்பீட் கேன் பி இன்க்ரீஸ்ட். ஓகே, ஸோ இடத்த அந்த மாதிரி சூட்டபிள் ரியேஜெண்ட்டை போட்டு அது கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் சிமெண்ட்டு செட் ஆகிடுச்சுன்னா irreversibly ஹார்டன் ஆகிடுது. அதனால தான் நமக்கு வந்து ஒரு அருமையான சிமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குது. தென் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறது என்ன? அதாவது கால்சியம் சல்ஃபேட் செமி ஹைட்ரேட், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறோம். இது எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த மாவு கட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, புத்தூர் கட்டு, மாவு கட்டு, இதெல்லாம் சொல்கிறான். அதுக்கப்புறம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸஸ் ஃபால்ஸ் சீலிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மாடல்ஸ் பண்ணுறதுக்கு, அப்புறமேட்டு இந்த சினிமாலெலாம் வந்து டம்மி கோட்டை கீட்டெல்லாம் கட்டுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் போடுறதுக்கு பிளாஸ்டர் பாரிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எப்படி இது பண்ணுறாங்கன்னாக்கா, கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட், தட் இஸ் நத்திங் பட் ஜிப்சம், அதை வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னாக்கா அட் 120 டிகிரி சென்டிகிரேட்டில் we are able to get calcium sulfate semi-hydrate. Semi-hydrateனா 1/2 பாதி வாட்டர் மாலிகுல் அதில் இருக்கும். ஸோ இதை தான் செமிஹைட்ரேட்னு சொல்கிறோம். அண்ட் அலாங் வித் தட், பிகாஸ் ஆஃப் ஹீட்டிங் 3 moles ஆஃப் வாட்டர் இஸ் ரிமூவ்ட் அங்கே. அப்போ செமிஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. அதை தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து வாட்டர் வெளியில் போயிடுச்சுங்கிறதுனால அது வாட்டரோட குயிக்காக ரியாக்ட் ஆக முடியும். ஸோ அப்படி வாட்டரோட ரியாக்ட் ஆகிறப்போ நமக்கு வேணுங்கிற ஷேப்பு கிடைக்கிது. இப்போ புரியுதா? அது மறுபடியும் என்ன ஆகிடும், ஜிப்சமாக மாறிடும். ஓகே, ரைட். அப்போ ஜிப்சம் மாறிடுச்சுன்னா ஹார்ட் ஆகிடும் அது. தென் த ஹீட்டிங் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அட் 200 டிகிரி சென்டிகிரேட், அது என்ன ஆகும் அப்படின்னா ஆன்ஹைட்ரஸ் கால்சியம் பாஸ்பேட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெட் பிளாஸ்டர். அதாவது இதுக்கு வந்து செட்டிங் ப்ராப்பர்ட்டிலாம் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இட் அப்சார்ப்ஸ் வாட்டர் வெரி ஸ்லோலி. ஆனால் செமிஹைட்ரேட் இருக்குல்ல, அது பயங்கரமாக வாட்டர் அப்சார்ப் பண்ணும். அதனால தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை போட்டு அப்படி கரைச்சி மாவு கட்டுனாக்கா அப்படியே கின்னு நிற்கிது அப்படியே நமக்கு. ஓகேவா? ஆனால் சிமெண்ட்டோட ஹார்டனிங்கை விட இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட்டு ஓரளவு நமக்கு வேணுங்கிற மாதிரி இந்த மாடல்ஸ்லாம் பண்ணுறதுக்கு அது நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். அடுத்தது குயிக் கிளைம் அண்டு ஸ்லேக் கிளைம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் இது வரையிலும் டிஸ்கஸ் பண்ணதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ குயிக் கிளைம் அண்ட் ஸ்லேக் கிளைம். குயிக் கிளைம் அப்படிங்கிறது கால்சியம் ஆக்சைடு. அதை வாட்டரோட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். இதுதான் கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிறது குயிக் கிளைம். கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது ஸ்லேக்ட் லைம். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது அது வந்து சரியாக அது அமார்ஃபஸ் ஃபார்மில் இருக்கும். ஒயிட் பவுடர் அமார்ஃபஸ் பவுடராக இருக்கும். அமார்ஃபஸ்னு நான் கிறிஸ்டலைன் பவுடராக இருக்கும். ஸோ அது வந்து வாட்டரோட ஸ்பேரிங்லி சால்யுபிளாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி மில்கினஸ் கொடுக்கும் அது. ஓகேயா? ஸோ அதனால தான் லைம் வாட்டர் டேர்ன்ஸ் இன்ட்டு மில்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதனாலனாக்கா இந்த மாதிரி கிளியர் சொல்யூஷன் ஆஃப் லைம் அது என்னாகும், தட் இஸ் இதோட நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். எதில் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா உனக்கு? கிளியர் தட் இஸ் சொல்யூஷன் ஆஃப் கால்சியம் கார்பனேட் வந்து எதில் வந்து எதோட ரியாக்ட் ஆகிறப்ப லைம் வாட்டர் டர்ன்ஸ் இன்டு மில்கி.
எதில்? அதான் எதோட ரியாக்ட் ஆகுறப்போ? ஆமாம், ஸ்லேக்ட் லைமு, அது கால்சியம் ஹைட்ராக்சைடு. வேறஸ் குவிக் லைம் அப்படிங்கிறது கால்சியம் ஆக்சைடு. ஓகேவா? ஸோ கார்பன் டை ஆக்சைடோட ட்ரீட் பண்ணுறப்ப என்ன ஆகிடும், இது மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ரைட். அடுத்தது, இப்போது இந்த பீக்கர் வந்து ஒரு ஹார்ட் கிளாஸ் பீக்கர். இதில் நம்ம குவிக் லைம் எடுத்துக்கிறோம். தட் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் டு ஃபார்ம் என்னாகும், ஸ்லேக்ட் லைமாக மாறி போயிடும். அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு கொடுத்துருது. ஸோ கால்சியம் ஆக்சைடுன்ற குவிக் லைம் என்ன ஆகுது, கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு கொடுத்துருது. அப்போ அதை தொட்டான்னு வச்சுக்க பயங்கரமாக கொதிக்கும் தலைபுலன்னு. புரியுதா? இதை தான் நம்ம சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறோம். புரியுதப்போ? அந்த காலத்திலலாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க. அதை தூக்கி வாட்டரில், வெறும் வாட்டரில் வந்து போடுவாங்க. அப்படி வாட்டரில் போடுறப்போ பயங்கரமாக தலபுலன்னு பாயில் ஆகும், அப்படியே கொதிச்சிட்டு இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் இட்ஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். புரியுதா? அடுத்தது, ஸோ அது வந்து நைஸாக மாறிடும். அப்படி மாறுறப்ப அதை தான் நம்ம சுண்ணாம்பு அடிக்கிறோம். ஸோ அந்த காலத்தில் ரொம்ப ஈஸியாக சுண்ணாம்பு அடிச்சிட்டு இருந்தாங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர். இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதாவது ஸ்லேக்ட் லைம்னு சொல்கிறோம்ல, கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH twice, இதை வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா குளோரினில் பாஸ் பண்ணுறப்போ, குளோரினை இதில் பாஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, கோல்ட் கண்டிஷனில் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு ஃபார்ம் ஆகிடும். தட் இஸ் நத்திங் பட் ப்ளீச்சிங் பவுடர். பை ப்ராடக்டாக கால்சியம் குளோரைடு வரும். இந்த ப்ளீச்சிங் பவுடர் எதுனா யூஸ் ஆகுது, ஜெர்ம் கில்லராக யூஸ் ஆகுது. ஸோ பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, ஆல்கே எல்லாம் ஃபார்ம் ஆச்சுனாக்கா அதை ரிட்டார்ட் பண்ண, அதோட க்ரோத்தை ரிட்டார்ட் பண்ணுறதுக்கு, அப்புறமேட்டு ஸ்விம்மிங் பூலில். அண்ட் ஈவன் ப்ளீச்சிங் பவுடர் வந்து ஒரு கிருமி நாசினின்னு சொல்கிறோம், இன்செக்டிசைட் இல்லையா? நிறைய பேர் கூடுற இடத்துல இல்லைனாக்கா ட்ரைனேஜ் இருக்கிற இடத்துலலாம் இது போடுறாங்க. அடுத்தது, அமோனியா, எ கெமிக்கல் ஏ. இந்த கொஷின் நல்லா கவனிச்சுப்பார், இது வந்து ஒரு ப்ராப்ளம். எ கெமிக்கல் ஏ இஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் வாஷிங் சோடா டு ரெக்கவர் அமோனியா. When carbon dioxide is bubbled through an aqueous solution of A, it turns into milky. It is used in whitewashing due to the disinfectant nature. What is the chemical formula of A? இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான் இல்லையா? ஸோ ஏன்ற கெமிக்கல் அது என்னது, ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் வாஷிங் சோடா டு ரெக்கவர் அமோனியா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ நமக்கு நல்லாவே தெரியும் என்னது, தட் இஸ் அமோனியம் குளோரைடு ரியாக்ட்ஸ் வித் சோடியம் கால்சியம் ஹைட்ராக்சைடு டு கிவ் அமோனியா. அமோனியா லிபரேட் ஆகுதா? அதுக்கடுத்தது அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடில் கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகுது. அதனால தான் இட் டர்ன்ஸ் இன்டு மில்கி அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? ஸோ கால்சியம் கார்பனேட்டுன்னு ஃபார்ம் ஆகிடுச்சுனாக்கா அந்த இடத்துல மில்கியாக ஆகிடும் அப்படியே. ஸோ இந்த கால்சியம், அப்போது கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ்டு ஒயிட் வாஷிங்க்கு அது யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த ஏங்கிற கெமிக்கல் என்னவாக இருக்கும், தட் இஸ் நத்திங் பட் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? அடுத்தது, ஸோ இந்த வீடியோவை அதுக்கப்புறம் போட்டுப்பார், அதில் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறது நீ பார்க்கலாம். ஸோ இந்த லிங்க்கை நான் அப்புறமேட்டு அனுப்புகிறேன். அடுத்தது, ஜியோலைட். ஜியோலைட் அப்படிங்கிறது பார்த்தோன்னாக்கா இட் ஹஸ் காட் கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர். இது தான் கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர்னால் நிறைய கேஜ் மாதிரி கொகை மாதிரி அங்கங்கே ஓட்டையாக இருக்கும். அது 3 டைமென்ஷனல் சிலிக்கேட்டாக இருக்கும் அது. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது ஜியோலைட் அப்படின்னாக்கா, டு சாஃபன் த வாட்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த டு சாஃபன் த வாட்டர்னா டு கேப்சர், இப்போ சாஃப்னிங் ஆஃப் வாட்டர், ஹாட் வாட்டர் அதை வந்து சாஃப்ட் வாட்டராக மாற்றுற ப்ராசஸ் தான் சாஃப்னிங் ஆஃப் வாட்டர். ஹாட் வாட்டர் இஸ் அன்ஃபிட் ஃபார் சோப்பிங், இல்லைனா லேத்தரிங், புவர் லேத்தரிங் வரதுனால. எதனால்? பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கால்சியம், சோடியம் சால்ட்ஸ், மெக்னீஷியம் சால்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான், கேட்டையான்ஸாகவும் ஆனையான்ஸாகவும் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஜியோலைட் ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஜியோலைட் வந்து என்ன ஆகுனாக்கா, இப்போ இதில் வந்து நிறைய கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது இட்ஸ் அ டைப் ஆஃப் சிலிக்கேட் தான் இது. இதில் பீட்டா கேஜ், அதாவது சோடா லைட் கேஜ் அப்படின்னு பேர். இன்னொன்று ஆல்ஃபா கேஜ், தட் இஸ் இன்னும் பெருசாக இருக்கும், சூப்பர் கேஜ்னு சொல்லுது, அதுக்கு மேலே உள்ளது. ஸோ இது என்ன ஆகுனா கரெக்டாக அந்த கேட்டையன்லாம் பிடிச்சிரும் அது. அப்போது நம்ம கேட்டையானை அங்கே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, தார்பை வி கேன் சாஃபன் த வாட்டர். எப்படிலாம் பண்ணுறோன்னா, இப்போ சோடியம் ஜியோலைட் சால்ட் இருந்ததுன்னா இதை கால்சியத்தை
ட்ராப் பண்ணிடும். அப்போ கால்சியம் சிலிகேட். ஸோ அப்போ சோடியம் குளோரைடு அது வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இன் சச் வே கால்சியம் சால்ட் கேன் பி ரிமூவ்டு ஆர் ரீப்ளேஸ்டு பை சோடியம் இந்த இடத்துல. அதே மாதிரி மெக்னீஷியம் கேன் பி ரீப்ளேஸ்ட். கால்சியம் சல்ஃபேட் அதுலேயும் சல்ஃபேட் கேன் பி ரீப்ளேஸ்டு. ஸோ இந்த மாதிரி கால்சியம் மெக்னீஷியம் சால்ட்ஸு இதெல்லாம் வந்து ஹாட் வாட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுனால சாஃபனிங் ப்ராசஸில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஜியோலைட் அப்படிங்கிறது பார்த்தோன்னாக்கா அந்த வாட்டர் சாஃபனிங் ப்ராசஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு பெரிய டேங்க் இருக்கும். அதில் ஹாட் வாட்டரை இன்லெட்டாக போடுவான். அது வந்து ஸ்ப்ரிங்க்லிங் மாதிரி ஆகும். இங்கே ஜியோலைட் பெட் வச்சுருப்பான். ஸோ இந்த வாட்டர் இதில் பர்க்குலேட் ஆகி வரும். அதுக்கப்புறம் அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம் அயான்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிவிடும் அது. அதுக்கப்புறம் இங்கே சோடியம் தான் வரும். ஸோ அப்போ கிராவல்ஸ் இங்கே இருக்கும். அது ஃபில்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாஃப்ட் வாட்டர் அவுட்லெட்டாக இங்கே வந்துடும். இங்கே சோடியம் குளோரைடு தனியாக பிரிஞ்சு சோடியம் குளோரைடு சொல்யூஷன் வந்துடும். புரியுதா? இதை மறுபடியும் இன்ஜெக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், மறுபடியும் அதை ரீசைக்கிள் பண்ணிடுறான். ஸோ தட் அதை வந்து ரெப்பல்னிஷ் பண்ணிடுறோம் ஜியோலைட்டை. ஓகே. ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் வாட்டர் சாஃபனிங் ப்ராஜெக்ட் இது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏற்கனவே ஒரு பிளாக் டயக்ராம் தான் இது. இந்த சாஃபனிங் சைக்கிள், அதாவது இதில் ஹாட் வாட்டர் மெக்னீஷியம் குளோரைடு ஆர் சல்ஃபேட்டாக இருக்கலாம். இந்த ஜியோலைட் சால்ட்டில் போடுறப்போ அந்த மெட்டல் சால்ட்டெல்லாம் வெளியில் வந்துடுது. ஸோ வி ஆர் ஏபிள் டு கெட் சாஃப்ட் வாட்டர். இப்போ மறுபடியும் அதை ரீசைக்கிள் பண்ணோன்னாக்கா பிரைன் வாட்டர் அதில் போட்டோம்னாக்கா அப்போ வேஸ்ட் வாட்டராக அது மெட்டல்லாம் போயிடும். அண்டு சோடியம் என்னாகும், ஜியோலைட்டு இங்கே வந்துடும். அந்த ஜியோலைட்டை மறுபடியும் இந்த இடத்துல வச்சோம்னாக்கா மறுபடியும் அந்த ப்ராசஸை மாத்திரம். அதுதான் இங்கே ரீசைக்கிள் பண்ணுறோம் நம்ம. இப்போ புரியுதா? ஸோ இந்த சாஃப்ட்னிங் ப்ராசஸ்ன கான்செப்ட் புரியுதா? ரைட். அடுத்தது போலரைசிங் பவர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இதில். ஸோ இதில் போலரைசிங் பவர்னாக்கா தட் இஸ் அயானிக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது திருத்திக்கோ, அயானிக் சார்ஜ் டிவைடட் பை ஸ்கொயர் ஆஃப் த அயானிக் ரேடியை. அதுதான் போலரைசிங் பவர் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏதாவது ப்ராப்ளத்தில் சின்னதாக கேட்கலாம். ஸோ அயானிக் சார்ஜ் எவ்வளோன்னு கொடுத்துட்றான், அயானிக் ரேடியை கொடுத்துருவான், வாட் இஸ் த போலரைசிங் பவர்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சில கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், அதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிப்பார், அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட், பெரிலியம் குளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெரிலியம் குளோரைடோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பெரிலியம் இந்த பக்கம் குளோரின் 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 குளோரின். ஸோ இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும் பெரிலியம் குளோரைடில். ஸோ சாலிட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கும். புரியுதா? ஸோ இங்கே வந்து 4 குளோரின் வந்து அட்டாச் ஆகிட்டு அப்படியே சைட் பை சைட் செயினாக ஃபார்ம் ஆகிருக்கும். அது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபவ் 1200 கெல்வினில் வரப்போ அது பெரிலியம் குளோரைடு BeCl2 மோனோமராக இருக்கும். ஆனால் பிலோ தேட் என்னவோ அந்த செயின் ஃபார்மேஷன் வந்துடுது. ஸோ ஒரு 1200க்கு ஜஸ்ட் பிலோவாக இருக்கிறப்ப அது டைமராக இருக்கும். புரியுதா? தென் ஸோ அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதை ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இது தான் மேஜராக கேட்பாங்க. ஸோ வேறு எதாவது டவுட் இருந்ததுனாக்கா யூ கேன் ஆஸ்க் மீ. Any doubt?